தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முதல் முறையாக பொறுப்பேற்ற புதிய அரசு இன்னைக்கு 9 மாவட்ட அளவிலான விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இருந்தபோது இதே தஞ்சையில் பலமுறை விவசாயிகள் பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு பல கூட்டங்களை நடத்தி ஒரு பொற்கால ஆட்சியை தந்தது தமிழ்நாடு நன்கறியும். தமிழ்நாடு முதலமைச்சர் பாசமிகு கழகத் தலைவர் அண்ணன் தலைமையில் நடந்த ஆட்சியில் கருத்து கேட்பு கூட்டம் நடக்கிற பொழுது எதிர்கட்சியை சார்ந்த மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் கலந்து கொள்வதில்லை. இதை நீங்களும் நன்றாக அறிவீர்கள். பாரபட்சமற்ற அரசு நடத்தினாலும் அதில் ஒரு புறக்கணிப்பு நிலை இருந்தது, தொடர்ந்தது. ஆனால் இன்றைக்கு கழகத் தலைவர் அவர்கள் விவசாயிகள் பிரச்சனை மையமாக நடத்தப்படுகிற கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தினார் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்களுக்கு. அதன் அடிப்படையில் இன்றைக்கு 9 மாவட்டங்களை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம். எங்களுக்கு நோக்கம் எங்கள் கழகத் தலைவர் சொல்வதை போல் நாங்கள் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்பதை விட மக்களுக்குரிய பணிகளை முறையாக நடத்திட வேண்டும் என்ற அந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வந்தோம். கடந்த காலங்களில் கூட்டம் நடத்தும் பொழுது எந்த அளவிற்கு விவசாயிகள் பிரச்சனை உட்கொண்டோம், அமைச்சர்கள் பதில் சொன்னார்கள், அதிகாரிகள் தீர்வு கண்டார்கள் என்பது நன்றாக அறியும். ஆனால் இன்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பு, புறக்கணிப்பு, எதிர்ப்பு குரல் இவைகளெல்லாம் இந்த அரசு செவிமெடுத்து கேட்டு அதை சீர் செய்தால் கடந்த கால சாதனையை தொடருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துவதெல்லாம் நெல் கொள்முதல் செய்வதற்கு 3500 ரூபாய் டன் கொடு என்று கேட்கிறோம். கரும்பு உற்பத்திக்கு உரிய விலை வழங்கப்படும் என்றீர்கள், கொடு என்று கேட்கிறோம். மும்முனை மின்சாரம் தமிழகத்தில் குறிப்பாக தஞ்சை பகுதியில் டெல்டா மாவட்டத்தில் இல்லை. இயற்கையும் பொய்த்துவிட்டது. அரசு உதவ வேண்டிய மின்சார விநியோகத்திலும் முறைகேடு இருக்கிறது. எனவே விவசாயம் எங்கே என்ற நிலை தொடர்கிறது. எனவே மும்முனை மின்சார திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசு இது போன்ற மின் இடர்பாடு ஏற்பட்ட போதெல்லாம் சோலார் திட்டத்தை ஊக்குவித்து மானியம் இருந்து விவசாயிகளை பாதுகாத்த தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். எனவே புதிய அரசு மின் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி விவசாயிகளை வஞ்சிக்காமல் சோலார் மின் திட்டத்திற்கு அதிக மானியம் தந்து விவசாயத்தை காப்பாற்றிட வேண்டும். தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பவர் புதிய முதலமைச்சர் சொன்னார், விஜய் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றால் அனைத்து கடனும் ரத்து என சொன்னார். ஆட்சிக்கு வந்தார். மாறாக இன்றைக்கு 50,000 என அறிவித்தார். விவசாய சங்கங்கள் எதிர்கட்சிகள் போராடியது 75,000 என்றார். மீண்டும் போராடியது 35,000 கூடுதல் தொகை இருந்தால் தருவதை என்று சொன்னார். 3 நிலையில் தொகையை தந்தாரே தவிர இதுவரை எந்த கூட்டுறவு சங்கத்திலும் கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை என்பது யதார்த்த உண்மை. இதையெல்லாம் தான் இன்னைக்கு விவசாய சங்கங்கள் எதிரொலித்திருக்கிறது. எதிர்கட்சியின் சார்பில் நாங்கள் குரல் கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் பேசிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து கோரிக்கை நிறைவேற்றியிருக்கிறார். இதை எதிர்கட்சி தலைவருக்கு எடுத்து சொல்லி சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தளபதி தலைமையில் விவசாயிகள் பிரச்சனைக்கு தொடர்ந்து போராடுவோம். இந்த நிலையில் இன்றைக்கு இந்த கூட்டம் முடிவு செய்யும். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.